அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் எப்போ நான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்தாலும் வீடியோ எடுக்க வரும்போதெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான மளிகை, காய்கறி, அன்னன்னைக்கு என்ன ஃப்ரூட்ஸ் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு போவேன். அப்படி தான் இன்றைக்கி வந்தேன். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்த இடம் தான், அந்த ஃப்ளோர் தான் கொஞ்சம் மாறி இருந்தது. இப்போ நம்ம மதுரையில் தான் இருக்கோமா இல்லை சென்னை, பெங்களூரில் எங்கேயாவது ஷாப்பிங் மாலில் இருக்குமான்ற அளவுக்கு செம்ம சூப்பராக வச்சுருந்தாங்க. நான் வந்ததை விட்டுட்டு அப்படியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். செம்ம அழகான உண்டியல் ஃபஸ்ட்டு இருந்தது. நான் எப்போவுமே எங்கள் வீட்டு பூஜை ரூமில் ஒரு உண்டியல் வச்சுருப்பேன். அதுக்காக அதை வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் எக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த எக்கு வச்சுருக்க கூடு ரொம்ப ரொம்ப அழகான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்ஸாக பெரிய பெரிய பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராசரிஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து மூடி இப்படி நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி இருந்தது. அதில் இப்படி திருகுறோம்ல, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி போட்டதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப செம்ம அழகழகு கண்டெய்னர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இந்த ஃப்ளோரில் இருந்தது. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கண்டெய்னர்ஸு, பாயிலிருந்து நம்ம கீழே விரிக்கிற பாயிலிருந்து, டோர் மேட்டிலேருந்து, மாப்பிலேருந்து எல்லாமே இது இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை பார்த்துட்டு ஒன்றுன்னா இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போதுமே நம்ம 7th ஃப்ளோரில் 99 ருபீஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணிடுவேன். அதையும் இந்த ஃப்ளோரில் வச்சுருந்தாங்க. செம்ம அழகான லைட்டிங், செம்ம அழகான அரேஞ்ச்மெண்ட்ஸ். டாப் ஃப்ளோருக்கு நீங்கள் போயிருங்க. இது நான் எங்கள் வீட்டு கிச்சனில் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன். இந்த குக்கர் விசில்லாம் அப்பப்போ காணாமாக்கிடுவேன். அதெல்லாம் குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் இதில் போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு எப்போதுமே சேமிக்கிற பழக்கத்தை சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி உண்டியல் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. இப்படி கீழே ஓப்பன் பண்ணி இருக்கிற மாதிரி வேண்டாம். அதனால் நம்ம அவசர தேவைக்கு எடுத்துருவோம். ஒரு வருஷம் ஃபுல்லாக சேர்க்குற மாதிரி ஒரு பெரிய உண்டியலாக வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த இது சோப்பு வச்சு க்ளீன் பண்ணுறது. நிறைய க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸ், விதவிதமான வாட்டர் பாட்டில்ஸ் இருந்தது. இது எல்லாமே அந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர் எல்லாமே இருந்தது. ஹேங்கர், துணி காய போடுவோம் இல்லையா, பீரோவில் கூட நிறைய பேர் வச்சுருப்போம். ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே இருக்குது. சோப் பாக்ஸ், இதெல்லாம் ஏன் நான் ஒன்று விலை சொல்லலைன்னா 17 ரூபாய்க்கும் இருந்தது, 40 ரூபாய், 50 ரூபாய்க்கும் இருந்தது. ரேட்டுக்கு தக்கன எல்லாமே வகை வகையாக இருந்தது. இதெல்லாம் மூடியோடு அப்படியே அட்டாச்சாக இருக்கும். அதனால் மூடி அப்பப்போ காணாமல் போய்டும் அப்படின்ற தொல்லை இல்லாமல் இருக்கும். நான் கடகடன்னு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக ஓரளவுக்காவது நம்ம கவர் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம செவுத்தில் மாட்டி வச்சுக்கக்கூடிய ஹூக்கு, நீளமாக இருக்கிறதுல சாவி அந்த மாதிரி கோர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஹூக்ஸு, ஸ்க்ரப்பரு, அந்த க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா பாத்திரம் தேய்க்கிறது, அது எல்லாமே இருந்துச்சு. அந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், கொடி கட்டுற கயிறு. நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நமக்கு வேணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷு, அந்த மாதிரி இதெல்லாம் எது நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு வேணும் அப்படின்னு தேடினாலும் இங்கே கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பாத்ரூமில் ப்ரஷஸ்லாம் போட்டு வச்சுருக்கிறது. அதே மாதிரி ஜோயோலாம் இருந்தது. ஜோயோ நல்ல பிராண்டடாக உள்ள இதுவும் இருந்தது. இதெல்லாம் வந்து பென் ஸ்டாண்டாக நம்ம டேபிள் மேலே வச்சுருப்போம் இல்லையா, ஸோ எல்லாமே இருக்கும். என்ன வேணும் உங்களுக்கு, எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் மந்த்லி மளிகை ஜாமான் லிஸ்ட்டு எழுதிட்டு அப்படியே நேராக சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வந்து அள்ளிட்டு போகலாம். வீடு கூட்டுற மரம், வாளி, மக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் விட ஃப்ரிட்ஜில் வைக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோட லென்த் அதிகமாக போய்டும் இல்லையா, இதெல்லாம் டிஃபன் பாக்ஸ்லேயே லீக் ப்ரூஃப் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் 500 ருபீஸ் ரேஞ்சிலே இருந்தது. 582 நினைக்கிறேன் இந்த டிஃபன் பாக்ஸோட ரேட்டு. கிச்சனுக்கு தேவையான நைஃபு அதெல்லாமே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிராண்டாக இருந்தது. எல்லாமே காஃபி மக்ஸு, டீ வடிகட்டுறது இருக்கும் இல்லையா, அதுலேருந்து எல்லாமே இருந்தது. ஸோ இந்த பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கண்ணெல்லாம் எடுக்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால தான் இதை ஃபஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து அந்த கொடியில் துணி காய போடுவோம் இல்லையா, அது அப்படியே ஒரு கூடையோடு வச்சுருந்தாங்க அந்த கிளிப்ஸு.
இதெல்லாம் வாட்டர் பாட்டில்ஸ், அப்படியே செட் ஆஃப் பாட்டில்ஸ் இருந்துச்சு. இந்த செட் ஆஃப் பாட்டிலும் 117 ரூபான்னு வச்சுருந்தாங்க. ஆனால் நிறைய இது ஸ்போர்ட்ஸ் பாட்டில், நிறைய பிராண்டட் வாட்டர் பாட்டில்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு பாட்டில் இது 300 ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது. நயாசா பிராண்டு. இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் தான். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸு ரொம்ப அழகழகாக ஒரே மாதிரி கிச்சன் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்துடலாம். அவ்வளோ அழகழகான கிச்சன் பாக்ஸஸ்லாம் இருந்தது, கண்டெய்னர்ஸ் எல்லாமே. இதெல்லாம் பாய், நம்ம கோரப்பாயின்னு சொல்லுவோம்னா இதுவும் இருந்தது. பிளாஸ்டிக் பாய், மாப்பு எல்லாமே இருந்தது. இதெல்லாம் பூண்டு. எப்போதுமே நான் இந்த செக்ஷனில் தான் அதிகமான நேரம் வீட்டுக்கு தேவையான கொத்தமல்லி புதினாலேருந்து எல்லாம் வாங்கிட்டு போவேன். இன்றைக்கி நான் இங்கேருந்து நெல்லிக்காய் அந்த மாதிரி 1-2 மட்டும் வாங்கினேன். ஆப்பிள், நெல்லிக்காய் அந்த மாதிரி மட்டும் வாங்கினேன். ஏன்னா கொஞ்சம் கிராசரிஸ் தான் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. உப்பு அந்த மாதிரிலாம் வீட்டில் தீர்ந்து போச்சு. அதுக்காக தான் நான் இன்றைக்கி இங்கே வந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுனால உங்களோட வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா வெஜிடபிள்ஸுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே எப்போதுமே. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாவு, அந்த ஐட்டம்ஸ், கடலை மாவு, அரிசி மாவு, இந்த மாவு ஐட்டம்ஸுக்குன்னே ஒரு தனி ஒரு ரோவே வச்சுருந்தாங்க, 2 பக்கமும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பேபி ப்ராடக்ட்ஸு எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எண்ணெய் வகைகள், எல்லா பிராண்டு எண்ணெயும் இருந்துச்சு. உங்களுக்கு எந்த பிராண்டு வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரிஃபைண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் அதில் சாசையாக இருக்கும் இல்லையா, அது. இது வந்து கருப்பட்டி. எங்கே தேடினாலும் இந்த கருப்பட்டி அவ்வளோவா பிராண்டடாக கிடைக்காது. நல்லா உடன்குடி கருப்பட்டி இருந்தது. இங்கே பனங்கல்கண்டு, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, பனை சர்க்கரைன்னெலாம் இருந்துச்சு. இது வந்து பனங்கல்கண்டு நம்ம பாலில் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி இங்கே வந்து. அது மாதிரி நல்ல நாட்டு சர்க்கரை இருந்தது. அதுலேயும் கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. நானே இது என்னதுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சிஸ்டர் நல்ல ஹெல்ப் பண்ணாங்க இந்த செக்ஷனில். ஏன்னா பக்கத்தில் அந்த இங்கே உடன்குடி கருப்பட்டி வச்சுருந்தாங்க, பின்னாடி இன்னும் நிறைய கருப்பட்டி வச்சுருந்தாங்க. இது கருப்பட்டி தூள் அப்படின்னு சொன்னாங்க. கருப்பட்டியே அந்த நம்ம சில பேர் கருப்பட்டி காஃபிலாம் போட்டு குடித்தா அதுக்கான தூள் வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பவுடராக இருக்கும் இல்லையா கருப்பட்டி, அதை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பனங்கல்கண்டு பால் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம தண்ணியில் போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கருப்பட்டி, அதுக்கப்புறம் பனங்கல்கண்டு எல்லாமே ஆர்கானிக் இதுவும் இருந்துச்சு. நாட்டு சர்க்கரை மேலே பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீ இருந்துச்சு, சுகர் பேஷண்ட்டுக்காக. கீழே வெல்லம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உழவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கானிக் பிராண்ட் இருந்தது. இது பனங்கல்கண்டு, அதுலேயே வந்து கருப்பட்டியும் வச்சுருந்தாங்க. டேட்ஸு எல்லாமே இன்றைக்கி நான் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பனங்கல்கண்டு. இந்த 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 இடத்துல நான் வந்து கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால உங்களோடையும் இந்த இடத்த நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இது மிளகு, ஜீரகம் அந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட் 100 கிராம் எல்லாமே இருந்துச்சு. சோம்பு அந்த மாதிரி எல்லாமே மசாலா ஜாமான்ஸ் எல்லாமே. இதெல்லாம் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, அரிசி எல்லாமே இந்த மாதிரி ஒரு சூப்பராக பெரிய பெரிய ட்ரம்மில் போட்டு வச்சுருந்தாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி அளவில் அவங்க கேட்டால் அங்கேயே வந்து நமக்கு பில் போட்டு தருவாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அந்த 1 கிலோ 2 கிலோ பிராண்டட் ஐட்டம்ஸாக வச்சுருப்பாங்க இல்லையா, பேக்கெட் போட்டு, அதுவும் இருந்துச்சு. நம்ம இது வேணாலும் வாங்கிக்கலாம், அது வேணாலும் வாங்கிக்கலாம். அப்பளம் வந்து இன்றைக்கி சூப்பர் அப்பளம், 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் அப்பளமும் தேவைப்பட்டதுனால அப்பளம் வாங்கிக்கிட்டேன். இது எல்லாமே மளிகை ஜாமான் தான். வேர்க்கடலை அந்த மாதிரி பயிறு, பருப்பு வகைகள் எல்லாமே இருந்துச்சு.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி ப்ராடக்ட்ஸு, எல்லா பிராண்டில் உள்ள பேபி ப்ராடக்ட்ஸும் இருந்துச்சு. டயப்பர்ஸ், பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. நைசில் அந்த மாதிரி பவுடர்ஸ். கொஞ்சம் தள்ளி போனோன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பான்ஸு, கோகுல் சாண்டல், இந்த மாதிரி எல்லா பவுடரும் இருந்துச்சு. நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு தேவையான மளிகை ஜாமான் லிஸ்ட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே க்ளீனிங் யூஸ் பண்ணுறது, ஹர்பிக், லைசால் அந்த மாதிரி க்ளீனிங்க்காக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் இங்கே இருந்தது. சோப்பு, குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு எல்லாமே விதவிதமாக வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே பல்காக வாங்கினோம் அப்படின்னா ஆஃபரும் இருந்துச்சு நிறைய. ஒரு பேக்காக வாங்கினா 4 வாங்கினா 1 ஃப்ரீ, அந்த மாதிரி ஆஃபரும் இருந்துச்சு. இதெல்லாம் கெலாக்ஸு. நான் இந்த பிராண்ட் வாங்குறதுக்காக இங்கே வந்திருந்தேன். ஏன்னா நமக்கு அப்பப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கெலாக்ஸில் ஒரு பழம், ஆப்பிளோ வாழைப்பழமோ நம்ம அதையும் எடுத்துகிட்டு ஒரு கப் கெலாக்ஸ் எடுத்துட்டா டயட்டுக்காக ரொம்ப நல்லாயிருக்கும். அனில் சேமியா, இது எல்லாமே ஊறுகாய் வகைகள். ஸோ நம்ம கிச்சனுக்கு தேவையான, நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருந்தது. நம்ம நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைடு மேகி அந்த மாதிரி நூடுல்ஸ் இருந்தது. அதில் வித்தியாசமாக இந்த சைடு சாம நூடுல்ஸ், வரகு நூடுல்ஸ், எக் நூடுல்ஸ், கருப்பு கவுனி நூடுல்ஸ், எல்லா சிறுதானிய நூடுல்ஸும் வச்சுருந்தாங்க. வரகு நூடுல்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இது நானும் இனிமேல் தான் வாங்கி வரகு நூடுல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் நான் வரகு அரிசியில் பொங்கல் தான் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் எப்போதுமே. யாராவது நீங்கள் இந்த நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கும் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இதெல்லாமே ஷாம்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இதில் நம்ம ஷாஷையாக வாங்குவோம் இல்லையா, அதுவும் கீழே இருந்துச்சு. இதெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ், அப்படியே பார்க்கும் போதே குடிக்கணும் போல் ஆசையாக தான் இருந்துச்சு. பவன்டோ அந்த மாதிரி எல்லா பிராண்டு கூல் ட்ரிங்க்ஸும் வச்சுருந்தாங்க. இதுலேயே சீஸு, பன்னீர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது வீட்டுக்கு தேவையான அந்த நம்ம ஃபங்க்ஷன்லாம் வச்சா பாக்கு மர தட்டு, இந்த ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் காஃபி கப்ஸு எல்லாமே இருந்தது. ஸோ உப்பு தேடி வந்தேன்னு சொன்னேன். உப்பும் அப்படியே சாமிக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கல்கண்டு அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். எல்லாமே நானும் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் பில் போட்டாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ளோரை உங்களுக்காக சுற்றி காமிச்சிருக்கேன். இன்னொரு நாள் வரும்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.